ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே திருப்புறம்பியம் சாட்சிநாதர் திருக்கோயிலின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ராகு அந்தர கர்ப்பத்தில் ஏற்பட்ட பிரளயத்தில் திருப்புறம்பியம் திருத்தலத்தை கருணையால் அழியா வண்ணம் காத்தவர் பிரளயம் காத்த விநாயகர். நத்தை கூடு, கிளிஞ்சல், கடல் நுரை ஆகிய கடல் பொருள்களால் ஆன மேனியை கொண்டவராக பிரளயம் காத்த விநாயகர் விளங்குகிறார். இவர் தேனை உறிஞ்சும் தேனபிஷேகப் பெருமானாக இந்த கோயிலிலே தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி அன்று மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். மற்ற நாள்களில் அபிஷேகம் கிடையாது. விநாயக சதுர்த்தி திருநாளில் மாலை 6:30 மணிக்கு தொடங்கும் தேன் அபிஷேகம் விடிய விடிய நடக்கும். முழுக்க முழுக்க தேனால் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் செய்யப்படும் தேனானது விநாயகர் திருமேனியில் உறிஞ்சப்படுவதும், அபிஷேக வேளையில் விநாயகர் செம்பவள மேனியராய் காட்சி தருவதும் இப்போதும் கண்கூடாக நிகழ்ந்து வருகிறது. விநாயக சதுர்த்தி அன்று பிரளயம் காத்த விநாயகரை தரிசனம் செய்தால் அனைத்து வித இடையூறுகளும் நிவர்த்தியாகும். குகனென அழைக்கப்படும் குழந்தை வடிவ முருகப்பெருமானை அன்னை தன் இடையில் அமர்த்தி அரவணைத்தவாறு அற்புத காட்சி தருகிறாள் அருள்மிகு குகாம்பிகை. இவ்வன்னைக்கு பௌர்ணமி நாளன்று சாம்பிராணி தைலம் மட்டுமே சாற்றப்படுகிறது. குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம், திருமண பிராப்தி வழங்கி அருள் பாலிக்கிறாள் அன்னை குகாம்பிகை. மேலும் ராஜகோபுர வாயிலுக்கு வெளியே வலதுபுறம் தனி கோயிலில் அனுக்கிரக மூர்த்தியாக குரு பகவான் காட்சி தருகிறார். தமிழகத்திலேயே தனி கோயிலில் குரு பகவான் எழுந்து அருளி இருப்பது இந்த திருத்தலம் ஒன்றுதான். இந்த சிறப்புமிக்க கோயிலில் சாட்சிநாதரையும் பிரளயம் காத்த விநாயகரையும் குகாம்பிகையும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.